நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். வெல்கம் டு Tnset சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி சீரீஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Tnset எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில், அதுவும் இந்த மாதிரி செட் நெட் எக்ஸாமினேஷனில் கொஷின்ஸை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சு தான் ப்ரிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கிவிங் த ரைட் ஆன்சர் இஸ் ஒன் பார்ட். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம சக்ஸஸ்க்கு தேவையானது இருக்குது. குறிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போது வெறும் மாடல் எக்ஸாம்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம். ஆனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது அந்த மாதிரி மாணவர்களால் முழுமையாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாததுக்கு பல காரணங்கள் இருக்குது. சில நேரம் மாணவர்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி நினைப்பாங்க, நான் வந்து நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஆனால் கண்டினியூவஸாக ஸ்கோர்ஸ் மட்டும் கம்மியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்? டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், a successful student must be able to demonstrate the tested skills within the rules of the exam. அதாவது உங்களுடைய நாலேஜ் லெவல் ஒரு பக்கம் டிஸ்கஸ் அதாவது டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணுன்னா உங்களுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு சப்ஜெக்ட், அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் படிக்கும்போது அந்த டாப்பிக்கோட பேஸ் நாலேஜ் வேணும். அதை நல்லா புரிஞ்சு பண்ணணும். அதோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கணும். அந்த கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது இருக்கிறவங்களுடைய நாலேஜை அதில் அப்ளை பண்ணி உங்களுக்கு அதை கரெக்டாக அந்த மொமெண்ட்டில் எந்த டென்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கணும். அது நிறைய பேருக்கு வந்து நாலேஜ் இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் 1 year 2 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் அந்த நாலேஜ் லெவல் அட்டைன் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த டெஸ்ட் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து கோட்டை விட்டுருவாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் வந்து பார்க்கும்போது அவங்க மைண்ட் பிளாங்க் ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ அதாவது ஹவு டு டிரான்ஸ்லேட் யுவர் நாலேஜ் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் ரொம்ப முக்கியம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நவ் லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர். ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ், எக்ஸப்ஷனல் நாலேஜ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரிப்ரேஷன். அது தமிழில் சொல்லுவாங்கல்ல, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்ன்ற. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து படிச்சிடணும். அது எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஃபாலோ யுவர் ஸ்டடி பிளான். ஸோ ஒரு 6 மாதம் பிளான் பண்ணுறீங்க, 3 months பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளானை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லெசனையும் நீங்கள் புரிஞ்சு தான் படிக்கணும். ஸோ படிச்சுட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ரெண்டாவது, டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன், நிறைய மாணவர்கள் இந்த 2 மணி நேரம் இந்த பேப்பர் 2க்கு மட்டும் நீங்கள் அலாட் பண்ணணுங்கிற விஷயத்தையே மறந்துடுவாங்க. ஸோ தே யூஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் கொஷின் நம்பர் 1. அப்போ வரும்போது ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே ஒரு 1.5 மணி நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் தான் ரிமைனிங் 100 லிட்ரேச்சர் கொஷின்ஸ்க்கு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு மட்டும் இல்லை, வேற எந்த சப்ஜெக்ட்னாலும் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் த கொஷின்ஸ் இண்டிவிஜுவலி. ஸோ த டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு கொஷினுக்கு நீங்கள் இவ்வளவு மினிட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் தட். மூணாவது, கெஸ்ஸிங் தி ஆன்சர். ஆக்சுவலி பொதுவாக ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்கிறது உண்டு, நீங்கள் எவ்வளவு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் கூட உங்களால் அந்த 100 லிட்ரேச்சர் கொஷின்ஸில் 20 to 30 மேக்ஸிமம் 20 to 30 கொஷின்ஸ் தான் ஓகே இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும். ஆனால் ரிமைனிங் 70 கொஷின்ஸை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் சேலஞ்சிங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 25 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா போட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா போட்டாங்க அப்படின்னா, ஸோ தட் தே வில் பாஸ் தி எக்ஸாம். அப்போ நமக்கு 75 கொஸ்டின்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா எப்படி வருது? பெரும்பாலும் ஃப்ரம் மை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெட் மீ டெல் யூ, ஸ்டூடண்ட்ஸ் கோ டெரிப்லி ராங் இன் கெஸ்ஸிங் தி திங். அது இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது லிட்ரேச்சர் கொஸ்டினா அதில பல காரணிகள் இருக்கு. இப்போ சிலபஸ் டிவிஷன் வந்து ஒவ்வொரு ஜானர் வைஸ் இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொஸ்டின பார்த்த உடனே, அது எந்த ஜானருக்குள்ள கொஸ்டின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதுல வந்து எந்த ஏஜ்க்கு உள்ளதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்க ஓரளவுக்கு நீங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாலே, ஸோ ஒரு 1 ஆர் 2 ஆப்ஷன்ஸ வந்து நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரிட்டிஷ் லிட்டரேச்சர்ல வந்து ரெஸ்டரேஷன் ஏஜ்ல உள்ள ஒரு ரைட்டரோட வொர்க் பேஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா, அமெரிக்கன் லிட்டரேச்சர்ல இருந்து ஒரு ஆத்தர் இருப்பாரு. இல்லன்னா வேற இந்தியன் ரைட்டிங்ல இருந்து ஒரு ஆத்தர். ஸோ இந்த மாரி ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஷன் 2 நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஒத்தையா, ரெட்டையா அப்படிங்கிறதுல தான் நெறைய மாணவர்கள் வந்து தப்பு பண்ணுவாங்க. ஆனா அந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க லெசன்ஸ் ஏற்கனவே இன் டெப்த்தா படிச்சிருக்கீங்கல்ல, அதுதான் அந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஸ்டேயிங் கூல் இஸ் வெரி, வெரி இம்பார்டன்ட். ஸோ ரீசென்ட்டா பாலிடெக்னிக் எக்ஸாம் ஒரு எழுதிட்டு ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியவே இல்ல சார். அதனால ரொம்ப பதட்டம் ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு, பிரேக் எடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் பார்த்தா எல்லாமே நம்ம படிச்சதுல இருந்து, நம்ம மெட்டீரியல்ல இருந்தது அப்படின்னாங்க. டியர் ஃபிரெண்ட்ஸ், ஸோ திஸ் ஆட்டிட்யூட் இஸ் வெரி, வெரி இம்பார்டன்ட். அதாவது நமக்கு பேப்பர் 2 இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல 100 கொஸ்டின்ஸ் இருந்தா கூட, நம்ம கரெக்ட்டா டார்கெட் பண்றது 50 கொஸ்டின்ஸ் தான். ஸோ, உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் தெரியாம இருக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. ஸோ, அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்டின்னா, நீங்க டென்ஷன் ஆயிறக்கூடாது. நீங்க டென்ஷன் ஆக ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த படிச்சது எல்லாமே மறந்து போயிரும். ஸோ, இஃப் யூ கம் அக்ராஸ் எ நியூ கொஸ்டின் விச் இஸ் நாட் ஃபெமிலியர் டூ யூ, தெரியவே செய்யாத ஒரு கொஸ்டின் வந்தது அப்டின்னா, நீங்க யோசிக்கவே கூடாது. அடுத்த கொஸ்டினுக்கு போயிரணும். ஏன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கடைசியா பார்த்துக்கலாம். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 25 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருக்க போது. அப்போ வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து டைம் இல்லாம போயிறக்கூடாது. இதுல இன்னும் ஒரு 10, 15 கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் திங்க் பண்ணா ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். அப்ப 25 பிளஸ் 10 ஒரு 35 வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு 15 கொஸ்டின் தான். ஸோ அதனால இந்த ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும், தெரியாத ஒரு கொஸ்டின் கம் அக்ராஸ் பண்ணீங்கன்னா, யூ ஹேவ் டூ ஸ்டே கூல் அண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் 50% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் தெரியவே இல்லனாலும் கவலைப்பட வேண்டாம். நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஏன்னா, அப்படி போனா தான், கூலா இருந்தா தான், உங்களால தெரிஞ்ச கொஸ்டின்ஸ கரெக்ட்டா வொர்க் அவுட் பண்ண முடியும். டியர் ஃபிரெண்ட்ஸ், ஸோ நவ் யூ ஹேவ் அண்டர்ஸ்டூட் த நுவான்சஸ் ஆஃப் டெஸ்ட் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜி. இதுல வந்து ஒரே ஒரு மெசேஜ் தான். தெரியாத கொஸ்டின்ஸ் வந்தா கூட டென்ஷன் ஆகாம போடணும். இன் அடிஷன் டு தட், ஸோ இஃப் யூ ஃபீல் ஓகே, ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா, ஸோ யூ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ் பிகாஸ் வி ஹாவ் டீட்டெயில் லெசன்ஸ். ஸோ யூ கேன் கோ த்ரூ சம் ஆஃப் அவர் ஃப்ரீ வீடியோஸ். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் லெசன்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது போக எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு டிஜெக்டட் மூட் வருதோ, ஸோ உங்கள் பிளான்ல வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ண முடியலையோ, அப்போ வந்து we are there to help you. Dear friends, all the very best for your future TNSET endeavor. Thank you. See you.